ப்ரோ கபடி சீசன் 11 இந்த ப்ரோ கபடி சீசன் 11 ஆல்மோஸ்ட் ஒரு இறுதிக்கட்டத்துக்கே வந்துருச்சு. இந்த பிளே ஆஃப் ரேஸ்ன்றது ஆல்மோஸ்ட் முடிய கட்டத்துல தான் இப்போதைக்கு இருக்கு. இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 டீம் குவாலிஃபைன்றது ஆயிடுச்சு. அது நம்ம டபாங் டெல்லி, ஹரியானா ஸ்டீலர்ஸ், பட்னா பைரேட்ஸ், யூபிஎஸ் நேத்தி மேட்சோட சேர்த்து இப்போ ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தர்ஸுமே குவாலிஃபைன்றது ஆகிட்டாங்க. இந்த டீம் குவாலிஃபை ஆனாலும் நம்மளுடைய புனே பட்டன் இந்த சீசனை விட்டு அஃபிஷியலாகவே எலிமினேட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி நம்ம தெலுங்கு டென்ஸ்க்கான பிளே ஆஃப் ஃபைட் பண்ணுறது கொஞ்சம் சுருங்கிடுச்சு. கொஞ்சம் ரொம்பவே சுருங்கிடுச்சு தான் சொல்லியாகணும். மீதி இன்னும் ஒரே ஒரு ஸ்பாட் இருக்குது. அந்த ஒரு ஸ்பாட்டில் யார் போகிறா அதுதான் இப்போதைக்கு கேள்வி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. லைக் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. உங்கள் கையை காலாணிச்சு கேட்டுக்கிறேன், லைக் பண்ணி விட்டுருங்க. சரி, ஓகே. மீதி இன்னும் ஒரே ஒரு ஸ்பாட் இருக்குது. அந்த ஸ்பாட்டில் மெயினாக நம்மளோட யூம்பாவும் தெலுங்கு டென்னிஸ் தான் போட்டி போட்டுருக்காங்க. மோஸ்ட்லி சொல்ல போனால் நம்ம யூம்பா ஆல்மோஸ்ட் குவாலிஃபைடு தான் சொல்லி ஆகணும். அவங்களுக்கு இன்னும் மீதி 2 மேட்ச் இருக்குது. அந்த 2 மேட்ச்சில் அவங்க டைப் பண்ணாலோ இல்லை வின் பண்ணாலோ அந்த டீம் ஆல்மோஸ்ட் குவாலிஃபைடு. இப்போ நம்ம தெலுங்கு டென்னிஸ்க்கு வாய்ப்பு இல்லையான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புன்றது இருக்குது. அந்த டீம் நேத்தியோடய அவங்களோட லீக் மேட்சஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம தெலுங்கு டென்னிஸ்க்கான வாய்ப்பு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூம்பா நம்பி தான் இருக்க போகுது. நம்ம யூம்பா அடுத்த ஆடப்போ 2 மேட்சுமே தோக்கணும். அது எப்படி தோக்கணும்னு பார்த்தீங்கன்னா 7 பாயிண்ட் டிஃபரன்ஸில் தோக்கணும். அடுத்த மேட்ச் நம்மளுடைய யூம்பாக்கு ஹரியானா ஸ்டீல்ஸ் இருக்க போகுது. ஹரியானா ஸ்டீல்ஸ் கிட்ட ஒரு 7 பாயிண்ட் டிஃபரன்ஸில் நம்ம யூம்பா தோக்கணும். அதே மாதிரி பெங்கால் வாரிஸ் கிட்டையும் அந்த 7 பாயிண்ட் டிஃபரன்ஸில் நம்ம யூம்பா தோக்கணும். இப்படி தோத்துட்டாங்கன்னா நம்ம தெலுங்கு டென்னிஸ்க்கான பிளே ஆஃப் கனவுன்றது திறக்கும். அதுக்கான சான்சஸ் சுத்தமாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆல்மோஸ்ட் நம்மளோட தெலுங்கு டென்னிஸ் இந்த சீசனை விட்டு எலிமினேட் தான் நான் சொல்லுவேன். அது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தெலுங்கு டென்னிஸ் ஆல்ரெடி 22 மேட்சஸுமே ப்ளே பண்ணிட்டாங்க. அப்படி ப்ளே பண்ணியுமே அவங்க 66 பாயிண்ட்ஸ் தான் கையில் வச்சுருக்காங்க. அதுவே நம்ம யூம்பான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க மொத்தமாகவே 20 மேட்சஸ் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்படி ப்ளே பண்ணியே அவங்க 66 பாயிண்ட்ஸ் கையில் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு ஈக்குவலாக இருக்குது. அவங்க இன்னும் ஒரு மேட்ச் ஆடியோ டைப் பண்ணாலோ இல்லை வின் பண்ணாலே அவங்க குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஸோ இல்லைன்னா என்ன தெரிய வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம யூம்பா தான் சீசனில் குவாலிஃபைன்றது ஆக போகிறாங்க. நம்ம தெலுங்கு டென்னிஸ்க்கான வாய்ப்புன்றது சுத்தமாகவே இல்லை. மேத்தமெட்டிக்ஸ் படி தான் நம்ம தெலுங்கு டென்னிஸ்க்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நம்மளுடைய தெலுங்கு டென்னிஸ் ஃபுல் மேட்சையுமே ஆடி முடிச்சதுனால அவங்களுக்கு வாய்ப்புன்னு சுத்தமாக இருக்க போகிறதில்ல. நீ நம்ம யூம்பா ஒரு மேட்ச் ஆடி வின் பண்ணணும் டைப் பண்ணாலே நம்ம தெலுங்கு டென்னிஸ் வீட்டை பக்கம் போயிடுவாங்க. தெலுங்கு டென்னிஸ்க்கு இதுக்கு முன்னாடியே சான்சஸ்ன்றது இருந்துச்சு. அதெல்லாம் அவங்களே மண்ணலி போட்டுக்கிட்டாங்கன்னா சொல்லியாகணும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க பட்னா பைரேட்ஸ் தான் மோதிருப்பாங்க. அந்த மேட்ச்சில் அவங்க வின் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு நிறைய வாய்ப்புன்றது இருந்திருக்கும். இந்த மேட்ச்சை தோத்தனால தான் அவங்க இன்றைக்கி 66 பாயிண்ட்ஸில் அவங்களுடைய மேட்ச் முடிச்சிருக்காங்க. அதில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி 71 பாயிண்ட்ஸில் முடிச்சிருப்பாங்க. அப்போ கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி பார்க்கும்போது நம்ம யூம்பா அடுத்த வரப்போகிற மேட்ச்சில் கன்ஃபார்மாக வின் பண்ணணும். அப்படி வின் பண்ணாங்கன்னா தான் அவங்க நம்ம தெலுங்கு டென்னிஸை ஈக்குவல் பண்ண முடியுன்ற நிலமையில இருந்துச்சு. ஆனால் நம்மளை தெலுங்கு டென்னிஸ் அந்த பட்னா பைரேட்ஸ் மேட்ச்சில் தோத்துனால இன்றைக்கி எல்லாமே மாறி போயிட்டு. ஆனால் ஒன்று நம்ம தெலுங்கு டென்னிஸுக்கு பெஸ்ட் சீசன்னு சொல்லலாம். இந்த சீசனை பிகே லிஸ்ட்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா தெலுங்கு டென்னிஸுக்கான பெஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா அது இந்த சீசன் தான் இருக்க போகுது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சீசனில் 22 மேட்சஸில் மொத்தமாக 12 வின்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் நம்ம தெலுங்கு டென்னிஸ்க்கான பழைய ஹிஸ்ட்ரியும் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீசன் 10, சீசன் 9, சீசன் 8, சீசன் 7 இந்த 4 சீசன்லேயும் மொத்தமாக 88 மேட்சஸ் இருந்திருக்கு. அந்த 88 மேட்சஸ்லையுமே மொத்தமாகவே 11 வின் தான் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா அந்த 4 சீசன்லேயே மொத்தமாக சேர்த்து 11 வின் தான் எடுத்திருக்காங்க நம்ம தெலுங்கு டென்னிஸ். இதை உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்லணும்னா இப்போ இந்த சீசனில் மட்டுமே நம்ம தெலுங்கு டென்னிஸ் 12 வின்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள சீசன்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 4 சீசன் விளையாண்டுருப்பாங்க இல்லையா, அந்த 4 சீசனுமே சேர்த்தாலே ஒரு 11 வின்ஸ் தான் எடுத்துருக்காங்க நம்ம தெலுங்கு டென்னிஸ். அப்போனா பார்த்துக்கோங்க நம்ம தெலுங்கு டென்னிஸ்க்கு இந்த சீசன் எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்குன்னு. ஏன்னா இந்த சீசனில் மட்டுமே 12 வின்ஸ் எடுத்திருக்காங்க. 4 சீசன் சேர்த்து 11 வின்ஸு. ஆனால் ஒரே சீசனில் 12 வின்ஸ். இப்போ எவ்வளோ டிஃபரன்ஸ்னு பார்த்துக்கோங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம தெலுங்கு டென்னிஸ்க்கு இந்த சீசனில் ஆல்மோஸ்ட் எலிமினேட் தான் சொல்லி ஆகணும். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான் நம்ம தெலுங்கு டென்னிஸ்க்கு சொல்லணும். நெக்ஸ்ட் சீசனில் எப்படி ஆகிறாங்கன்னு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம யூம்பா குவாலிஃபைனே வச்சுக்கோங்களேன். இப்போ 6 டீமே குவாலிஃபை ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம யூம்பா குவாலிஃபை தான். அதனால தான் அப்படி சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் இப்போ 6 டீம் குவாலிஃபை ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ரேஸ் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய பிளே ஆஃபில் யார் டாப் 2ல இருக்க போகிறா. ஏன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டன் தான் சொல்லியாகணும். ஜெயிச்சாங்கன்னா அந்த டாப் 2ல யார் இருக்காங்களோ டேரெக்டாக செமிஃபைனல் எலிமினேட்டர் மேட்ச்லாம் ஆட தேவையில்ல. அதனால ரொம்பவே இம்பார்ட்டன் இது. இப்போதைக்கு டேபிள் நம்பர் 1 பொசிஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹரியானா ஸ்டீலர்ஸ். அந்த ஹரியானா ஸ்டீலர்ஸை யாராலுமே தூக்க முடியாது. ஆல்ரெடி அவங்க 79 பாயிண்ட்ஸ் தான் ரீச் பண்ணிட்டாங்க. 21 மேட்ச் ஆடி இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது. அவங்க இந்த மேட்ச்லேயும் அவங்க வின் பண்ணாலும் டேரெக்டாக 85 பாயிண்ட்ஸு. அதில் வின் பண்ணுறாங்களோ இல்லையோ எப்படியா இருந்தாலும் அவங்க நம்பர் 1ல இருக்க போகிறாங்க. டவுட்டே இல்லை. எப்படியா இருந்தாலுமே அவங்க செமிஃபைனல் ஆட போகிறாங்க. அப்போ நம்பர் 2ல யார் இருக்க போகிறா, அந்த நம்பர் 2 செமிஃபைனலில் யார் விளையாட போகிறா, அதுதான் இப்போதைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்க போகுது. அதுவுமே இப்போ பார்த்துலாம் வாங்க. இப்போதைக்கு நம்பர் 2 பொசிஷன் போகிறதுக்கு எந்த டீமுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பட்னா பைரேட்ஸ், யூபிஎஸ், டபாங் டெல்லி இதில் 3 டீமுக்குமே அதிகமான வாய்ப்பு போகுது அந்த நம்பர் 2 பொசிஷன் போகிறதுக்கு. இதில் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம யூபிஎஸ்க்கும் பட்னா பைரேட்ஸ்க்குமே ஒரு மேட்ச் தான் பாக்கி இருக்குது. அந்த ஒரு
ஒரு மேட்ச்சில் வின் பண்ணாங்கன்னா அந்த 79 பாயிண்ட்ஸ் தான் ரீச் பண்ணிடுவாங்க. நம்ம பட்னா பைரேட்ஸ்க்கு அடுத்த மேட்ச் யார் கூடன்னு பார்த்துட்டிங்கன்னா குஜராத் ஜெயின்ஸோட. அந்த மாதிரி நம்மளுடைய யூபிஎஸ்க்கு அடுத்த மேட்ச்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு புல்ஸோட இருக்க போகுது. இதில் யார் ரொம்ப வின் பண்ணுறாங்களோ அவங்க நம்பர் 2க்கு வந்துருவாங்க. ஆனால் இந்த 2 டீமுமே அடித்து தம்சம் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு டீம் இருக்குது. அதுதான் நம்ம டபாங் டெல்லி. டபாங் டெல்லின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க மொத்தமாக 20 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் பாக்கி 2 மேட்சஸ் இருக்குது. அவங்க 20 மேட்சஸ் ப்ளே பண்ணி 71 பாயிண்ட் டிஃபரன்ஸில் அவங்க இன்னும் ஒரு 2 மேட்ச் வின் பண்ணாங்கன்னா கன்ஃபார்மாக அந்த 81 பாயிண்ட்ஸ் தான் ரீச் பண்ணிடுவாங்க. நம்ம டபாங் டெல்லிக்கு அடுத்த 2 மேட்ச் யாருக்கு இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடையும் குஜராத் தான் இருக்க போகுது. இந்த 2 மேட்சுமே அவங்க வின் பண்ணாங்கன்னா டேரெக்டாக 81 பாயிண்ட்ஸ் வின் பண்ணி செகண்ட் பிளேஸுக்கு போயிடுவாங்க. ஆனால் இதில் ஏதாவது ஒரு மேட்ச் தோத்தாங்கன்னா கூட அவங்க அந்த செகண்ட் பிளேஸை இழந்துருவாங்க. அவங்க நம்பர் 3 இல்லை நம்பர் 4க்கு வந்துருவாங்க நம்ம டபாங் டெல்லி. அவங்க தோத்தாங்கன்னா நம்ம யூபிஎஸ்க்கும் பட்னா பைரேட்ஸ்க்கும் அந்த வாய்ப்பு பலமாகவே இருக்குது. அப்போ 2 பேருமே ஜெயிச்சாங்கன்னா அந்த நம்பர் 2 பொசிஷனுக்கு தான் வருவாங்க. 2 பேருமே ஈக்குவலாக தான் இருப்பாங்க. அப்போ எந்த டீம் நம்பர் 2க்கு வரும் தானே கேட்குறீங்க. யார் அதிக டிஃபென்ஸில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க நம்பர் 2க்கு வந்துருவாங்க. பார்க்கலாம் நம்ம பட்னாவா இல்லை யூபியான்னு. அதுக்கு முன்னாடி நம்ம டபாங் டெல்லி அந்த மேட்ச் தோத்தாங்கன்னா அந்த 2 டீமுக்கும் அந்த வாய்ப்புன்றது இருக்குது. சரி ஓகே பாய். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை லைக் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே பை பாய்.